நூறு வகையுள்ள வெடிச்சோம் நம்ம மக்க மனசுல விதைச்சோம். வேற கேட்டு பாரு சொல்லும் பாரு ஊர் நாங்க வேற மாதிரி ப்ரோ. மாற்றமானதான் இருக்கு. நம்ம என்ன பண்றோம் பிக் ஃபீல்ட்ல இப்ப ப்ரோ? மலேசியால பிக் ஃபீல்ட்ல நம்ம தமிழங்க ஏரியானா பிக் ஃபீல்ட் தான். மலேசியால நம்ம பிக் ஃபீல்ட் வராம எப்படி ப்ரோ? மலேசியா மக்கள் எல்லாமே How do you do? நன்றி படம் இருக்குல்ல. சரி இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? பிக் சுற்றுவோம், என்னென்ன இருக்கு எல்லாம் பார்ப்போம். சரியா? சாவடி ப்ரோ. பார்த்தீங்கன்னா பிரிட்ஜில் இதை வந்து நம்ம பூ வாங்குற ஏரியா. இந்த அண்ணன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கடை வச்சுருக்காங்க. நீங்கள் வாங்குறதா வந்து இவங்கள்ட்ட வாங்கலாம், இவங்கள்ட்டையும் வாங்கலாம், இவங்கள்ட்டையும் வாங்கலாம், அவங்கள்ட்டையும் வாங்கலாம். Yung mukha kita jumpa kat Penang kah? Kampung Bapala. Iyalah. Ikut cerita ke apa? Alah, saya jalan-jalan. Jadi sini kampung Bapala kah? Lu Cina ke Melayu? Saya Melayu. Oh, kamu dari Cina? Saya dari ingat lu Cina. Oh, betul lah. Saya Cina hitam. Okey, satu Malaysia. Okey. Ya. Okey, see you. Thank you. Kampung Bapala. Bukan pada bro. Bro, தண்ணி தாகமா இருக்கு ப்ரோ. ப்ரோ குடிக்க தண்ணி வேணும் ப்ரோ. தெரியும் ப்ரோ, இல்லைங்க. என்னோட ஃப்ரெண்டோட கடை இங்கே தான் ஒன்று இருக்கு. எங்கே இருக்குது தெரியுது இருக்கேன். எங்க ப்ரோ தண்ணி? ப்ரோ இங்கே தான் இருந்துச்சு. ஆனால் இந்த கடை தான் நினைக்கிறேன். கடை மாறி போய் கிடக்குது. போய் பார்த்து வருவோம். தண்ணி வேணுமாவா? வாங்க ப்ரோ, தண்ணி தான் உங்களுக்கு பாருங்க. ரபினா ப்ரோ. ரபினா கண்ணா ரபினா அம்பே ப்ரோ. ப்ரோ பசிக்குது ப்ரோ. ஐயோ ப்ரோ பசிக்குது. சாப்பாடு பார்த்துக்குது. ப்ரோ சாப்பாடு 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 ப்ரோ. சாப்பாடு இருக்கு, இது வாங்கலாம் ப்ரோ. தம்பி என்ன ஆகுது தம்பி? எப்படி இருக்கீங்க? இல்ல ப்ரோ, ஃப்ரெண்டு ப்ரோ. நீங்க முரளிகிருஷ்ணா. ஓ மாதிரி உண்மையாலுமே நீங்க. அப்புறம் எப்படி இருக்கலாம்? துக்கார் துக்கார். ஓ துக்கார் அரசாங்கம் பிரியப்பட்டு கொடுத்தாங்க. பெரிய கதையா இருக்கு. பண்ணாங்க தானே பேக்லாம் கட்டுறீ திருட்டு போறோமா? அவர் பழைய ஃப்ரெண்ட் பேச போறேன். என்ன நீங்க கஷ்டப்பட்டு ஆரம்பிக்க திருட்டு தொலைச்சிடாதீங்கப்பா. பார்த்தா ஒரு மாதிரியா இருக்குது. மாதிரி கிட்ட இவரு தண்ணிக்கு உள்ளுச்சோம். துக்கார் சொன்னீங்களா? என்ன துக்கார் புரியல எனக்கு. துக்கார் வந்து கவர்மெண்ட் வந்துட்டு ஃபண்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க. தட் மீன்ஸ் கடையை வந்து லட்சம் நீங்கள் லைட்லாம் ஒழுங்கு பத்தாம, ரேக்ஸ் எல்லாம் புது ரேக் இல்லாம போட்டு இப்போ நாங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து கான்செப்ட் வந்து சம்திங் லைக் ஹைப்பர் மார்க்கெட் மாதிரி. அந்த கான்செப்ட் மாதிரி உங்களுக்கு சேஞ்ச் பண்ணுவாங்க. காசு நீங்க எடுத்துட்டு நீங்க ஃபுல்லா இதை ரெனோவேட் பண்ணி முடிச்சுட்டு திருப்பி காசு கட்டணுமா? இல்ல ஆமா கண்டிப்பா கட்டணும். அது லோன் மாதிரி இல்ல கட்டணும். இந்த ஏக்கம் கூட இல்ல நம்பி ஏக்கம் சின்ன ஏக்கம். இந்த துக்கார் சொல்றீங்களா? அது எப்படி அப்ளை பண்றீங்க? துக்கார் வந்துட்டு இன்ஃபர்மேஷன் நியூஸ் பேப்பர்லாம் மீடியால என்ன பார்த்தேன். ஓகே, மீடியால பார்த்துட்டு கால் பண்ணேன். அதை அனுப்பி விட்டாங்க, வந்து சேவ் பண்ணாங்க கடையை. வருவாங்களா அவங்க? கண்டிப்பா வருவாங்க. கடை எங்க லொகேட் பண்ணிருக்குது, பிசினஸ் உண்மையா பண்றீங்கன்னா தெரியணும்ல.
ஸோ அதை பார்த்துட்டு டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணேன். அதுக்கப்புறம் அவங்க ப்ராசஸ் பண்ணிட்டு திருப்பி ரிசல்ட் சொன்னாங்க. ஓகே, எத்தனை வார்த்தை ரிசல்ட் இருந்துச்சு? ஒரு 3 வீக்ஸ் தெரிஞ்சிருச்சு ரிசல்ட். 3 வீக்ஸ்ல அப்ரூவ்ட் எல்லாம் தெரிஞ்சிச்சுங்களா? காசு வந்து எல்லாமே காசுலாம் விதின் 2 months குள்ளார எல்லாமே ஓகே. கடை வந்து 2 months அவங்களோட ரெனோவேஷன் 1 month எடுத்துச்சு. பரவாயில்லையே. ஆனா இப்ப என்னன்னா ஃபார்ம்ஸ் எல்லாம் கேட்டாங்க. இப்ப இதுதான் நம்மளுக்கு பெரிய பிரச்சனைங்க. அதுதான் எல்லாரும் நினைக்கிறீங்க ஃபார்ம்ஸ்னு. நம்ம போய் கேட்காத வரைக்கும் எதுவுமே நம்மளுக்கு புரியாது. ஆமா. மற்றவங்க சொல்றான், அவன் சொல்றான், அதெல்லாம் உண்மை. என்ன கேட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்களே போய் அதை ஹேண்டில் பண்ணுங்க. டாக்குமெண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா நார்மலான டாக்குமெண்ட்ஸ் தான். ஐசி போட்டு ஸ்டாட். பொதுவாக பேங்க்ல பார்த்தீங்கன்னா நிறைய இதெல்லாம் இருக்கும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அதெல்லாம் உண்மையே இல்லை. பேசிக்கான உங்களோட இன்ஃபர்மேஷன் தான். சின்சியர் யூ வாண்ட் டு டூ பிசினஸ், யூ வாண்ட் டு இம்ப்ரூவ் பண்ண நினைக்கிறீங்க எனி டைம். என்ன எஸ்எஸ்எம் அப்புறம் ஐசி போட்டு ஸ்டாட் பேங்க் ஸ்டேட்மெண்ட் அவ்வளவுதான். எத்தனை நாள் கடை ஓடி இருக்கணும் அப்படின்னா? மினிமம் 1 year போட சொன்னாங்க. பட் அதுக்குள்ளார கூட ஐ திங்க் ஷுட் பி ஓகே. நிறைய பேர் வந்து இப்போ லோன் எடுத்துட்டு ஓகே ஜாமான் வாங்கி போட்டோன்னே உடனே விதின் 1-2 months வந்து ஒரு வித்துட்டு அமௌண்ட் எடுத்துட்டு போறாங்களே, அதை தவிர்க்கிறதுக்காண்டி சில விஷயத்தை அவங்க செஞ்சுதான் ஆகணும். ஆமா ஆமா. அப்புறம் இல்லாட்டி உண்மையா வியாபாரம் செய்யறதுன்னு கிடைக்காது. அப்ப வேற ஒருத்தன் செய்யற தப்பு எல்லாரும் பத்தன் குற்றவாளி ஆயிரும். நீங்க கடவுள் சாமி மாதிரி பேசுறீங்க. எடுத்துங்க என்ன கூட்டி கழிச்சிருங்க. புதுசு புதுசாக வருது. அக்காவா? அக்கா சாமி மாதிரி இருக்கு. சாமியா? சாமி நான் எப்படி இருக்கேன்? நீங்க சாமி ஓகே. நீங்க தான் கணக்காக்கா? என்னக்கா பேச மாட்டீங்க? ரொம்ப கஷ்டமா? ரொம்ப எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ப்ரோ இதுக்கப்புறம் எங்க ப்ரோ போறோம்? கர்நாடக போறத பத்தி கவலை இல்ல. நான் படி சிவான்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பேன். ஏன் இந்த கொலவெறி? வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? வீட்டுல தான் நல்லா இருக்காங்களா? எத்தனை பிள்ளைங்க? 3 பிள்ளைங்க. 3 பிள்ளைங்க. ஒரு பையன் 2 பொண்ணு. இவருக்கே ஓகேயா? பொண்ணு எத்தனை வயசு? வேற கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா இல்லையா? 25 வயசு. 25 வயசா? கல்யாணம் பண்ண என்ன சொல்றீங்க? பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டாங்களா இல்லையா? கூட்டணி கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா? ஏற்கனவே மாப்பிள்ள இருக்காங்க. எப்படி மாப்பிள்ள இருக்காங்களா? அதனால உங்களுக்கு எப்படி தெரியும்? நம்ம கடை கஸ்டமர் தானே. கூட்டிட்டு வருவாங்க. அதெல்லாம் கல்யாணம் பண்றவங்க யார் மாப்பிள்ளை நம்ம சொல்ல முடியாது. அதுதான் அது உண்மைதான். எங்க தான் கல்யாணம் ஆர்டர் பண்ணிருக்காங்க, அதனால எனக்கு தெரியும். 4 ஏற வரைக்கும் கல்யாணம்